வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படியால் கொடுமைக்கு ஆளான மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடரலாமா என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் வினா தொடுத்துள்ளது. சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு எதிரான தேடுதல் வேட்டையின் போது அதிரடி படையால் கொடுமைக்கு ஆளான மக்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் ஆணையிட்டிருந்தது. ஆனால் இதில் 3,79,50,000 ரூபாய் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்ததால் உடனடியாக வழங்க தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் ஆணையிட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் தரப்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 2வது தவணையாக 1,20,50,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கொடுமைக்கு ஆளான மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 8 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து தமிழ்நாடு அரசு மீது அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் தொழில்துறையினருக்கும் வணிகர்களுக்கும் எதிராக வழக்கு தொடரலாமே தவிர கொடுமைக்கு ஆளான ஏழை மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடரலாமா என வினா எழுப்பியுள்ளனர். கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை மக்களின் வரிப்பணமே தவிர அரசு பணம் அல்ல என கடிந்துரைத்த நீதிபதிகள் மக்களின் பணத்துக்கு அரசு அறங்காவலர் மட்டுமே எனவும் காட்டமாக தெரிவித்துள்ளனர்.